மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சைடில் ஒரு நியூஸ் கார்டு போடுறோம் பார்த்தீங்களா. இந்த நியூஸ் கார்டு தான் இந்த வீடியோ போடுறதுக்கு பிரதானமான காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளே தலைவரோட அஃபிடவிட் எடுத்து பேச வேணாம், கடந்து போயிடலாம், இதெல்லாம் தனிப்பட்ட தகவல் நிறையா இருக்கும். அதில் என்ன நம்ம பேச வேண்டியது இருக்குது, இப்போ நம்ம பேசக்கூடாது, அடுத்த 5 வருஷம் கழித்து தான் அந்த அஃபிடவிட் பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை நமக்கு இருக்குது. ஏன் 5 வருஷம் கழித்து பேசணும்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் நான் பின்னாடி வரேன். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம பேச வேணான்னு கடந்து போகும்போது இந்த சன் நியூஸ்காரன் பண்ண ஒரு வேலையால் தான் இதை எடுத்து இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எவ்வளோ இருக்குது தெரியுமா? எனக்கு இந்த ஐடியா சன் நியூஸ் கொடுத்தது தான். இந்த வீடியோவில் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கார் அப்படிங்கிறத தாவேகா தொண்டர்கள் அத்தனை பேரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். என்னடா தம்பி ஏதோ பேசுகிற, சன் நியூஸ்காரன் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் எங்கெங்கேயோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லா விதமான தகவலும் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக இப்போ நம்ம பேச போகிற அத்தனைக்குமே நான் எப்போதுமே சைடில் எவிடன்ஸ் போட்டு பேசுவேன். ஆனால் இந்த வீடியோக்கு என்னால் அதை போட முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட தகவல் எல்லாமே இருக்குது. தலைவரோட ஃபோன் நம்பரு, தலைவரோட கான்டாக்ட் நம்பர், அதாவது அந்த கான்டாக்ட் நம்பர் தான் அவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்ல மாட்டேன். வேட்புமனுவில் அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அது இல்லாமல் அவர் எங்கெங்கே எந்தெந்த அக்கௌண்ட் நம்பரில் காசு வச்சிருக்காரு முதற்கொண்டு அவருடைய தனிப்பட்ட விவரங்கள் அத்தனையுமே இருக்கிறதுனால அந்த அஃபிடவிட்டை நம்ம ஓப்பனாக மீடியாவில் போடக்கூடாது. இது ஊடக தர்மம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யூடியூப்போட பாலிசி படி இது ரொம்ப தவறான தகவல். அதனால தான் இதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணலை. நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். அந்த எடுத்து வச்ச தகவலை இவ்வளோ தூரம் சொல்லாங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த அளவில் அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது, எதற்காண்டி முதல்ல இந்த வேட்புமனுவில் இவ்வளோ விஷயங்களை முதல்ல சொல்கிறாங்க, அந்த கேள்விக்கு முதல்ல பதில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் தனிப்பட்ட முறையில் இருக்கேன். நான் சம்பாதிக்கிறத அரசாங்கத்திட்ட வருமான வரி கட்டிட்டோம்னா அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கும் அவங்களுக்குமான டீல் வந்து தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தோடு இருக்கும். ஆனால் அரசாங்க பதவியில் நோக்கி ஒருத்தர் நகர்றாரு, அரசோட கருவூலத்தை பயன்படுத்த போகிறாரு, அரசோட ஃபண்ட் அவர் வந்து அவர் அலோகேட் பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு ஒருத்தர் நகர்றாருன்னா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷம் முன்னாடி, அதாவது நான் வந்து இப்போ நான் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இவ்வளோ சொத்து என்கிட்ட இருக்கு, இவ்வளோ காசு என்கிட்ட இருக்கு, இந்த 5 வருஷம் முடிச்ச பிறகு என்னுடைய காசை நீங்க கம்பேர் பண்ணீங்க, அப்போ நான் கொள்ளையடிக்கல அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். அதாவது அரசு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்த பிறகு அப்படிங்கிற அந்த கம்பேரிட்டிவ்லி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த வேட்புமனு அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா விதமான தகவலும் சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட சொத்து மதிப்பு, அசையும் சொத்து, அசையா சொத்து, தான் கொடுத்த முன்பணம், தான் கொடுத்த கடன் உட்பட எல்லா தகவலுமே இருக்கும். அவங்க பேரில் ஏதாவது ஒரு வண்டி இருந்தால் கூட அந்த தகவலும் அஃபிடவிட்டில் இருக்கும். அவ்வளோ தூரம் இந்திய அரசாங்கம் எப்படிலாம் கட்டமைச்சிருக்காங்க பாருங்களேன். நம்மளுடைய மூதாதையர்கள், நீங்கள் அரசு பணிக்கு வரீங்கன்னா உங்களுடைய சொத்து மதிப்பை ஓப்பனாக நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற அந்த விதிமுறை அடிப்படையில் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இவ்வளோ டீட்டெயிலுமே வெளியே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ரெண்டாவதாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மூணாவது, உங்கள் அண்ணனுக்கு வந்து பெரிய உச்சத்தை விட்டுலாம் இருந்தாலும் வல்லடா, சும்மா அடிச்சு விடாதீங்கடா அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதை நான் ஏன் ரொம்ப ஆணித்தனமாக மறுக்கிறேன்னா, அவருடைய வருமானத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க 100 கோடி 200 கோடி சொல்லுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட ப்ரூஃப் இருக்காது. இந்த வாட்டி ப்ரூஃபோடு சொல்லுவோம். ஏன்னா வருமான வரியில் தான் எவ்வளோ தொகை கட்டிக்கிட்டு இருக்கேன், தான் எவ்வளோ தூரம் வருமானத்தை காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அஃபிடவிட்டில் ஓப்பனாக தலைவர் விஜய் அவர்கள் காமிச்சிருக்காங்க. 2020 காலகட்டத்தில் 8 கோடி வருமானத்தில் கணக்கு காமிச்சிருக்காங்க. 2021 237 கோடி கணக்கில் காமிச்சிருக்காங்க. 2022 198 கோடி, 2023 105 கோடி, 2024 184 கோடி. இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆனால் 2025 அதற்கான விஷயத்தையும் காமிச்சிருப்பாங்க. இல்லை இந்த வருஷம் இப்போ தான் மார்ச் முடியுது. மார்ச் முடியும் போது பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் காமிப்பாங்க. இந்த மாதிரி 100 கோடி 200 கோடி சம்பளத்தை வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் தான் அந்த வருமானத்தை விட்டுட்டு தான் அந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறத அவருடைய அஃபிடவிட் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. கெரியரின் உச்சம் நம்ம ஏன் தெரியுமா சொல்கிறோம், உச்சத்தில் இருந்தால் தான் அந்த சம்பளம் கிடைக்கும். இவ்வளோ பேட்ட அவர் வந்து மிக முக்கியமாக தன்னுடைய திரைப்படம் மூலமாக ஒரு வியாபாரம் பண்ணுறதுனால தான் இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி அவருக்கு வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு தான் உங்களுக்காண்டி எனக்காண்டி இந்த அரசியல் காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறது யதார்த்தமான மூணாவது மிக முக்கியமான விஷயம். அதாவது ஓப்பனாக மனுஷன் என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கல்ல, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே அதை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க, மறைமுகமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் பண்ணாப்புல பாண்டிச்சேரியில் வந்து லாட்டி மார்ட்டினோட பையன் வந்து 500 கோடி சொத்து இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணா தான் ஓப்பனாக என்கிட்ட இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது, இதில் அசையும் சொத்து இவ்வளோ, அசையா சொத்து இவ்வளோங்கிறத விஷயத்தை ஓப்பனாக பொதுமக்கள் பார்வையில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்லாம் என்கிட்ட வண்டியே கிடையாதுங்கிறாங்க, என்கிட்ட தங்கங்கம்லாம் எதுவும் கிடையாதுங்கிறாங்க. அந்த மாதிரி மறைமுகமாக எதுவும் பண்ணாம ஓப்பனா என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த அரசாங்க பதவிக்கு வர்ற பத்தியானே இது பியூட்டிஃபுல்னே. அது என்னுடைய மூணாவது மிக முக்கியமான விஷயம். இப்போ நாலாவது, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா
அவருடைய மனைவி வந்து தகவல் சொல்ல மாட்டாங்க, அதனால வந்து அவர் வந்து வேட்புமனு கண்டிப்பாக தாக்கல் பண்ண மாட்டார். ஏன்னா விவாகரத்து மனு இருக்குது, அவர் வந்து தன்னுடைய சொத்தை வெளியே சொல்கிறதுக்காண்டி பயந்துக்கிட்டே வேட்புமனுவெல்லாம் தாக்கல் பண்ண மாட்டார். அவருடைய வேட்புமனு அப்படிங்கிற விஷயம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியாக போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே தலைவர் விஜய் அவர்களோட அஃபிடவிட்டில் குறிப்பிடக்கூடிய தகவல் அத்தனையும் நம்ம பார்த்தோம்னா அத்தனையுமே பொய் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. எப்படி தெரியுமா சொல்கிறேன்? அதாவது சில விஷயங்கள், அதாவது அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசையும் சொல்லணும், கையில் இருக்கக்கூடிய காசையும் சொல்லணும். கையில் 2 லட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய மனைவி வந்து 1 லட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை 27/3/2026 கையிருப்பு அடிப்படையில் அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் தலைவர் விஜய் அவர்களோட மனைவி இருக்காங்கல்ல சங்கீதா அவர்கள், அவங்களும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் 27/3/2026 அன்னைக்கு எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற தகவலை தலைவர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தகவலையும் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அஃபிடவிட்டில் போட்டிருக்காங்க. இதே மாதிரி பசங்க பொண்ணு 2 பேருமே வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மகன் வந்து 3 லட்ச ரூபா அமௌண்ட் அக்கௌண்ட்டில் அந்த சமயத்தில் கையில் இருந்துச்சு. நான் தோராயமாக சொல்கிறேன், மகள் வந்து 96,000 ரூபா அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களோட மனைவியும் தன்னுடைய அக்கௌண்ட்டில் 27/3/2026 அன்னைக்கு 43 லட்ச ரூபா காசு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. தலைவர் விஜய் அவர்களும் அஃபிடவிட்டில் அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்ல அந்த அக்கௌண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், மனைவி வந்து அப்படியே கை விட்டாரு, அவருக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. தன்னுடைய மனைவி பேரில் ஒரு நிலையான வைப்பு தொகையை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. வேற ஒரு அக்கௌண்ட்டில் 10 கோடி ரூபாய் பணம் அவங்களோட பேரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சொத்துக்கள் வந்து தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் அவரோட பேரில் வாங்கி குமிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பிரிட்டன் குடியுரிமையில் அவங்க மனைவி இருக்கிறதுனால அவங்க மனைவி பேரில் வாங்கலை. ஆனால் தங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது தலைவர் விஜய் அவர்கள்ட்டேருந்து அவங்களுடைய மனைவிட்ட தான் தங்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அதாவது தலைவர் விஜய் அவர்கள்ட்ட 883 கிராம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1,20,00,000 ரூபா வருவதோட மதிப்பு. அதே நேரம் அவங்க மனைவி கிட்ட 3,132 கிராம் இருக்குது, அதாவது தங்கம். இந்த பணத்தெல்லாம் அவங்கள்ட்ட, இந்த நகையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்ல நிறைய விஷயங்களை தன்னுடைய குடும்பத்துக்கெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவருடைய அஃபிடவிட்டை பார்க்கும்போது அவர் பேரில் ஏகப்பட்ட பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது, சில இடங்களில் நிலையான வைப்பு தொகை இருக்குது. அந்த வைப்பு தொகை அத்தனையுமே அவருடைய குடும்பம் சம்மந்தப்பட்டது தான், மற்றபடி வேற யாருக்குமே அது இருக்காது. இப்போ நான் மிக முக்கியமாக அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஃபிடவிட்டில் கடன் ஸ்லாஷ் போட்டு முன்பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். கடன் முன்பணம் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, இவங்க வசதியாக கடனை மட்டும் போடுறாங்க, முன்பணம் அப்படிங்கிற வார்த்தையே போடல. தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்களா, உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவர் பணம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருடைய வருமானத்துலேருந்து அந்த பணம் போயிருக்கு, அதையும் அவர் கணக்கில் காமிக்கணும். கடன் ஸ்லாஷ் முன்பணம் இருக்கும்போது முன்பணமாக கொடுத்ததை கடனாக கொடுத்தான்னு சொல்லி கணக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. தன்னுடைய மனைவி பேரில் 10 கோடி ரூபா அவர் வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் போடும்போது அவர் ஏன் அந்த சொற்ப காசை கடனாக கொடுக்கணும்? தன்னுடைய மனைவி பேரில் அவர் பல கிராம் தங்கத்தை சேர்க்கும் போது இந்த காசை ஏன் அவர் வந்து கடனாக கொடுக்கணும்? கொஞ்சம் கூட மண்டையில் மூளை இருக்கிறவன் இந்த லாஜிக்கை யோசிப்பாயா? யாராவது இதை பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறீங்களே, எந்த குடும்பத் தலைவனாவது இப்படி நடந்துப்பாங்களா? நான் வந்து தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் சொல்லலை, வேற யார் நீங்கள் நடந்துப்பீங்களா? அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களே, நீங்கள் நடந்துப்பீங்களா? நான் நடந்துருப்பேனா? மண்டையில் மூளை இல்லாத மனுஷன் தான் இந்த மாதிரி ஒரு மொக்கையான நரேட்டிவ்லாம் செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அது கடன் கிடையாது, என்ன பொறுத்தவரை அது ஒரு முன்பணம். ஏன்னா கடன்னா உங்க பேர்ல எதுவுமே இல்லாம இருந்துச்சு, எதுவுமே பண்ணாம இருந்தாருன்னா நீங்க சொல்றபடி லாஜிக்கா கடன் நம்ம ஒத்துக்கலாம். அவங்க பேர்ல இந்த கடன் தொகையோட அவ்வளவு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதே அவ்வளவு விஷயத்தை பண்ணவர் எதுக்கே அந்த சொற்ப காசை, அவரோட பார்வையில் அந்த சொற்ப காசை எதுக்கே அவர் கடனாக கொடுக்கணும்? மண்டேல இருக்கிறவன் தான் இந்த நரேட்டிவை செட் பண்ணுவான் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடேவிட்லேயே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய வாகனம் எல்லாத்தையும் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. ஒரு எக்ஸல் வச்சிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் ஜெயிச்ச பிறகு அந்த எக்ஸலில் ஒரு ரவுண்டு மட்டும் என்னை கூப்பிட்டு போனேன். அந்த எக்ஸலில் பெரிய கார்லாம் தேவையில்லை, எக்ஸலில் ஒரு ரவுண்டு போகணும். எக்ஸல் வாங்கின பார்த்தியானே, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அஃபீஷியலான இமெயில் அட்ரஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா Jason1234 என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பசங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது தன்னுடைய பையன் பேரில் தான் ஒரு உண்மையான அவருக்கான ஒரு இமெயில் ஐடியை அவர் தன்னுடைய பையன் பேரில் தான் வச்சிருக்காரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பேரில் நிறைய இடங்களில் சொத்து வாங்கியிருக்காரு. ஆனால் அவருடைய மனைவி பேரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அவங்க பேரில் இருக்குது. ஸோ அவர் வந்து பிரிட்டன் குடியுரிமை இருக்கிறதுனால இந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்கலாம். தங்கம் இந்த பக்கம் வச்சுட்டு, சொத்து இந்த பக்கம் வச்சுட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து அவங்க பேரில் கொஞ்சம் வச்சுட்டு, தன்னுடைய பேரில் கொஞ்சம் வச்சுட்டு, இந்த மாதிரி ரொம்ப அழகாக தன்னுடைய ஃபேமிலிக்கு எதை செய்யணுமோ அத்தனை செஞ்சுட்டு தான் அந்த அரசியல் களத்துக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடன் அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, கெரியரின் உச்சங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். தன்னுடைய
தன்னுடைய மனைவிட்டேருந்து 27/3/2026 அன்னைக்கு டீட்டெயில் வாங்கி தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியாச்சு. தன்னுடைய மனைவிக்கு அவர் எதுவுமே செய்யலை, குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலைன்னு சொன்னாங்க. அது எல்லாமே பொய், அவதூறுங்கிறது அவருடைய அஃபிடவிட்டை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஓப்பனாக நேர்மையாக தாங்கிட்டு இவ்வளோ பணம் இருக்குது, சொத்து இருக்குன்னு காமிச்சிட்டு இந்த அரசு பதவிக்கு வர பற்றியானே ராயல் சல்யூட்னே. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.